நற்பவி டிவைன் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்க ரேவதி ராஜேஷ் கண்ணா. 2026 ஆங்கில புத்தாண்டு பலன்கள் பார்க்கக்கூடிய ராசி அப்படின்னா கடக ராசி. கடக ராசி அவ்வளோதான் சொன்னோம். உடனே அஷ்டமத்தில் ராகு, 2ஆம் இடத்துல கேது, சனி உட்கார்ந்துருக்கு, பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு. கேட்டு 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 நம்ம அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறதுக்கே பயம் வந்திருக்கும். அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. கடக ராசி நேயர்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுது? கடக ராசின்னு சொல்லும் போதே ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த நட்சத்திரத்தை கொண்டவங்க. கடக ராசிக்கு அதிபதி சந்திர பகவான். இந்த வருடம் பிறக்கும் போதே சந்திரன் தன்னுடைய சுய நட்சத்திரத்துல உட்கார்ந்து பிறக்கிறாருங்க. லாபத்தை முன்னோக்கி காட்டக்கூடிய ஆண்டா இருக்க போகுது. அப்ப ஜாதகருக்கு ஒரு புதிய வாய்ப்புகள் வர வாய்ப்பை பயன்படுத்தலாமா, அதுக்கான எனக்கு பொருளாதாரம் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக தனஸ்தானத்துல கேது இருக்காரு. அதற்கான ஏற்பாடுகளோட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது. கண்டிப்பாக நீங்க அதை எடுத்து பயன்படுத்தலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்கா, ஜாதகருக்கு அப்படின்னு சொல்லும்போது சில மூர்க்க குணங்கள், அது என்னங்க மூர்க்க குணங்கள் அப்படின்னு, இந்த 8ல் இருக்கக்கூடிய ராகு இருக்கு பார்த்தீங்களா, இரிட்டேஷனை அதிகமாக கொடுக்கும். ஸோ நம்ம செய்ய வேண்டியது என்னங்க, இந்த இரிட்டேஷன், ஏற்கனவே கடகராசி எமோஷ்னல், சிரிச்சாலும் அழகாக சிரிக்கும், அழுதாலும் அழகாக அழுகும், புலம்புனாலும் புலம்பிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு இந்த ராகுவோடைய தாக்கங்கள் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போது எந்த இடத்துல பேசுனா நல்லது அப்படின்றத மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத இடத்துல, உங்கள் வார்த்தைக்கு முக்கியத்துவம் இல்லாத இடத்துல பேசவே பேசாதீங்க. அடுத்து கடகராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது பொருளாதாரம். பொருளாதாரம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, குரு பயிற்சி, அதாவது ஏப்ரலுக்கு மேலே பொருளாதாரங்கள் வரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில கோபங்கள், சில அவசர முடிவுகளால் அது தடைப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு முன்கூட்டியே வீடியோஸ் வந்துடுது. அந்தந்த காலகட்டத்துக்கு அதை ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா இந்த வருடம் கடகராசி நற்பலன்களை நிறைய எடுக்க முடியுங்க. முயற்சி ஸ்தானங்கள் வெற்றி அமைச்சு கொடுக்க போகுது. சகோதர சகோதரி வழியில் உங்களுக்கு ஒரு ரெஃபரலாக இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு வர வேண்டிய வரவுகளாக இருக்கட்டும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க. தாய் வழி சொந்தங்களோடு இருந்துட்டு வந்த மனஸ்தாபங்கள் நீங்க போகுது. பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் நிதானமாக ஹேண்டில் பண்ணுறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். தேவையில்லாத வழக்கு, வம்பு, பஞ்சாயத்துக்களை தலையிடாமல் இருக்கிறது சிறப்பு. இல்லைன்னா அது அப்படியே உங்கள் பக்கம் ரிப்பீட் ஆகி பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுத்துரும். எந்த டைமிங்கில்? கண்டிப்பாக செப்டம்பர், அக்டோபர் இந்த 2 மாத காலங்கள் வாயை மூடிட்டு உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்ருங்க. இல்லைன்னா அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன், இந்த விஷயம் எடுக்க போகிறேன் அப்படின்னு போகும்போது சில பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கடகராசின்னு சொல்லும் போது அதில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, ராமர் பிறக்கும் போதே கடகராசியில் பிறந்தாரு. கடகத்தில் குரு இருந்துச்சு. இப்போ குரு பகவான் கடகத்துக்குள்ளே வரப்போகிறாரு. அதாவது நிறைய இடங்கள்ல இழப்புகள், அது சார்ந்த ஸ்ட்ரெஸ்னஸ் இருந்துட்டு இருந்தவங்க மார்ச் மாதத்துக்கு பிறகு நல்ல ஒரு மதிப்பு, நல்ல ஒரு பேர் எடுக்கக்கூடிய ஆண்டா இதை அமைச்சு தரப்போகுது. பூச நட்சத்திரம் கண்டிப்பாக உடல்ல ஸ்கின் அலர்ஜியை பார்க்க போறீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அன்வான்ட் ஸ்பீச், அதை தூக்கி போட்டுட்டீங்கன்னாக்கா இந்த வருஷம் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரம், இந்த வருடம் தங்கம் வாங்கக்கூடிய யோகம் யாருக்கு? 1,00,000க்கு போட்டோம், 2,00,000க்கு போட்டோம். ஆனால் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு பூர்வீக சொத்துல ஒரு தங்கம் வரதோ, கண்டிப்பாக இந்த வருஷம் தங்க யோகம் இருக்கக்கூடியது ஆயில்ய நட்சத்திரத்துக்குங்க. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னாக்கா, குழந்தைகளுடைய கல்வி சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. புத்தி ஸ்தானம் ஆக்டிவேட் ஆக போகுது. ஏன்னா குருவுடைய பார்வை புத்தி ஸ்தானத்தில் இருக்கனால யாரை எப்படி ஹேண்டில் பண்ணணும் இப்போதான் எனக்கு தெரியுது, இவ்வளோ நாளாக எனக்கு தெரியல அப்படின்ற வார்த்தையை எப்போ சொல்லுவீங்க? மே மாதத்துக்கு மேலே சொல்லுவீங்க. ஸோ இந்த ஆண்டு உங்களுக்கு மேலும் சிறப்பையும் வெற்றியும் ஏற்படுத்தி கொடுக்க அரக்கோணம் பகுதியில் இருக்கக்கூடிய நெமிலி பால திரிபுர சுந்தரி, 5 வயசு குழந்தை தான் நிற்பா. அவளை போய் உங்களோட ஜென்ம நட்சத்திரம் இல்லைன்னா கிழமையில போய் தரிசிக்கிறது இந்த ஆண்டு பாதுகாப்பையும் ஆரோக்கியத்தையும் மேல்படுத்தி கொடுக்கும். நன்றி.